நல்லா இருக்கீங்களா? இப்போது அடுத்த ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். எந்த ஒரு தயாரிப்பும் தோராயமாக துவங்கியது கண்ணோட்டமாக உயிர் பெற்றுவிட்டால் அந்த கண்ணோட்டம் புதிய கட்டமைப்பு கவனித்தல் என்ற இரு பரிமாணங்களில் தகவமைக்க தகுதி உள்ளதாக இருந்தால் அதனோட தொடர் நடவடிக்கையாக புதிய வியூகம் மதிப்பிடல் என்பதும் உயிர் பெற்றுவிட்டால் அந்த ஓட்டமானது புதிய தயாரிப்பு கவனித்தல் மதிப்பிடல் புதிய வியூகம் புதிய கட்டமைப்பு தயாரிப்பு என தொடர்ச்சியாக வாழ்க்கையின் ஓட்டங்களில் நமக்கு வெவ்வேறு வடிவங்களில் வாழ்க்கையின் பக்கங்களை திறக்கும் வாழ வழிவகைகளை சொல்லித்தரும். இந்த ஓட்டங்களில் இன்று நாம் பார்க்க இருப்பது ரோல் ஆஃப் லேர்னர்ஸ், அதாவது உங்கள் பிள்ளைகளின் படிப்பு. உங்கள் பிள்ளைகளின் படிப்பு என்பது நீங்கள் அமைத்து தரும் ஒரு மிகப்பெரிய சொத்து. இந்த சொத்தை நீங்கள் பெற்றுத்தருவதற்கான படிநிலைகளை இன்றைய வீடியோவில் பார்ப்போம். முதலில் இன்றைய கல்வியில் பின்தங்கிய நிலைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலில் என்ன என்று சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேள்வி கேட்டவுடன் பதிலடி அப்படின்ற முறையில் உங்கள் பிள்ளைகள் இருக்கின்றது என்றால் அதில் தேவையில்லாத சார்ந்த ஏதோ ஒன்று அதில் கலந்துள்ளது. அந்த கலப்படத்தை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அவன் கல்வியின் மேல் உங்கள் குழந்தையின் கல்வியின் மேல் ஆர்வம் உள்ள ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒன்று. 2. கற்கும் கருத்துக்களை சிதறடித்தல், பற்ற வைத்தல், இல்லை டைவர்ட் பண்ணி விடுதல். இந்த செயல்பாடுகளுக்காக அவர்கள் பயன்படுத்தும் முக்கியமான ஒரு ஆயுதம் லூஸ் டாக். தொடர்பில்லாமல் விதவிதமாக பேசி கடத்துகிறார்கள் என்றும் போது கற்கும் கருத்துக்கள் அவர்கள் ஏற்க விரும்பவில்லை என்பது உறுதி செய்து கொள்ளலாம். இதை நாம் வேறு ஏதேனும் ஒரு மாற்று வழிமுறையில் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பில் உள்ளது. ஏனென்றால் அது கடினம் என்று விட்டுவிடுவது எளிதானது. ஆனால் அதன் பலன்கள் பெறுவதற்காக அந்த கடினங்களை ஏற்றுக்கொள்வது என்பதும் அதைவிட எளிதானது. அதை மனதில் கொள்ளும்போது அந்த லூஸ் டாக் முடிந்தவரை கிளியர் பண்ணுவதற்கோ இல்லை அதில் வேறு வழிகளில் அந்த கற்கும் கருத்துக்களை பலப்படுத்துவதற்கோ உதவிகள் செய்யும்போது கற்றல் என்பது சிறகடிக்கு பறக்க துவங்கும். அடுத்து 3வது பெரிய சிக்கல், எந்த வரிசையில் கற்றாலும் பரவாயில்லை, தொடர்பில்லாமல் செய்வது. இது பில்டப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சார் அப்படின்னாக்கா, முதல்ல மாடியை கட்டிட்டு கடைசியில் கடைக்கால் போட்டுக்கிறேன் அப்படின்றது. இது நடைமுறையில் சாத்தியமானு தெரியாது, ஆனால் கதைகளிலும் கற்பனைகளிலும் சாத்தியம். ஒரு கட்டிடம் என்று சொன்னால் அதில் கடைக்காலில் துவங்கி மாடிகள் வர வேண்டும். இதுதான் முறை. எந்த வரிசையில் கற்றாலும் பரவாயில்லை என்ற விவாதம் பொருத்தமில்லா தன்மை. அதை பக்குவமாக எடுத்து சொல்லி அவர்களின் ஸ்டைலை கரெக்ட் செய்ய வேண்டியது அவர்கள் கற்றலின் மேல் ஆர்வமுடைய ஒவ்வொருவரின் பணி. நெக்ஸ்ட் பாயிண்ட், தொடர்பில்லாமல் கல்வி விவரங்களை கூறுவது. சம்மந்தமே இல்லாமல் படிக்கிறத பற்றி தகவல்களை சொல்கிறது. இது ரீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சார், இதனால் என்ன சார் நஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நஷ்டங்கள் ஒன்றும் கிடையாது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கல்வி கருத்துக்களோடு அவர்கள் கூடுதலான கருத்துக்கள் சேர்க்கப்பட்டுள்ளது நல்ல விஷயம்தான். ஆனால் அது பயன்பெறும் இடங்களில் அதன் பயனை டிஸ்டர்ப் செய்யும்போது பாதிப்புண்டாகும். எனவே கற்க வேண்டிய அந்த பகுதியில் சரியான முறையில் கட்டமைத்தால் மட்டுமே
இந்த பகுதியில் இருந்து நம்மளால் பாதுகாக்க முடியும். நெக்ஸ்ட்டு, புரியாத பாடங்கள் வருவது போல் பாசாங்கு செய்வது, நடித்தல். ஸோ இதற்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, அவர்கள் நடிப்பை ஊக்குவதற்கு பதிலாக அந்த புரியாத பாடங்கள் அவர்களுக்கு துணை நிற்கும் பாடமாக மாற்றுவதற்கு வேண்டிய வழிகளை செய்து தரும்போது சரியாகிவிடும். அடுத்து, தகவல்கள் தவழ பதுங்குக்குறி. இன்றைய மாணவர்களில் பெரும்பாலானோர் புத்தகங்கள், நோட்டுகள் அல்லது படிப்பதற்கான பொருட்கள் வைத்துள்ளார்கள். ஆனால் அதை உற்று ஷார்ப்பாக கவனிக்கும்போது அதில் கற்றல் பணிகளை தவிர்த்து கெட்டுப்போவதற்கான பொருட்களை வைத்து காலம் கடத்துவது சமீப காலங்களில் நிறைய தகவல்கள் வருகிறது. இது அவர்களுடைய கற்றலை பெருமளவு பாதிக்கும். இதை தவிர்க்க ஆலோசனைகள், அறிவுரைகள் கூறுவது தான் வழி, கண்காணித்தல் வழி அல்ல. ஏனென்றால் கண்காணிக்கும் பொழுது அதில் ஒரு உறுதித்தன்மை ஏற்படும். ஆனால் ஆலோசனைகளும் அறிவுரையும் கூறி இதனால் பின்வரும் பாதிப்புகளை சொல்லும்போது அந்த புரியும் பக்குவம் வந்துவிட்டால் அவர்கள் சரியான ட்ராக்கில் ஜாயின் பண்ண ஆரம்பித்து விடுவார்கள். அடுத்து, கற்றல் நுணுக்கங்களை பதுக்கலாம். கற்றல் நுணுக்கங்களை பதுக்கலாம் அப்படின்ற கருத்து பார்த்தீங்க அப்படின்னா, மதிப்பெண் பெறுவதற்கான குறுக்கு வழிகள். ஸோ அவர்கள் பாடங்களின் மீது கவனத்தை செலுத்துவதை விட மதிப்பெண்களின் மீது பெறுவதற்காக, படிக்காமல் மதிப்பெண்கள் பெறுவதற்கான நடைமுறைகளை செயல்படுத்துவது. ஸோ முதல் மதிப்பெண்கள் பெறுவதற்கு படித்திருக்க வேண்டும். ஸோ படிப்படியாக படித்து முழுமையடைய வேண்டும். ஆனால் படிக்காமலேயே மதிப்பெண் பெற குறுக்கு வழி என்பது ஆபத்தின் அடையாளம். ஸோ அதை தவிர்த்து அவர்களை பக்குவப்படுத்த வேண்டிய பணி பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கு கல்வியை பெற வேண்டியவர்களுக்கும் தொடர்புடையது. அடுத்ததாக, வகுப்பறையில் தூங்குவது. ஸோ வகுப்பறையில் தூங்குவது என்பது இன்று பெரும்பாலான மாணவர்களின் ஒரு செயல்பாடுகள் கலந்துவிட்டது. இந்த நிலைப்பாடு என்ன என்று விசாரிக்கும்போது அவர்களில் பெரும்பாலானோர் கூறுவது என்ன என்று பார்த்தால், ஸோ ஒரு ஜாலி என்று சொல்கிறார்கள். ஆனால் ஜாலி அல்ல, அதில் அவர்களுடைய கவனச்சிதறலை வழிவகுக்கும். இதை தவிர்க்க உரிய ஆலோசனை வழங்கினால் நன்றி. ஓகே, இப்போது டாபிக்குள் வந்துவிடுவோம். ஒருவர் படிக்க வேண்டும் என்று சொன்னால் பின்வரும் விஷயங்கள் அதில் கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும். முதல் விஷயம், பாசிவ் ரிசிப்டண்ட்டாக இல்லாமல் ஆக்டிவ் பார்ட்டிசிபண்ட்டாக இருக்க வேண்டும். பாசிவ் ரிசிப்டண்ட் அப்படின்னா தகவல்களை பெறுதல். ஸோ தகவல்களை பெறுவதனால் அங்கே ஒரு உயிரோட்டம் இருக்காது. ஆனால் ஆக்டிவ் பார்ட்டிசிபண்ட்டாக இருக்கும்போது அந்த தகவல்களை பெறுவதற்கான ஓட்டங்களில் அவர்கள் சரியாக பயன்படுத்த முடியும். இதுதான் கற்றலுக்கான முக்கியமான முதல் படி. என்ன படி? பாசிவ் ரிசிப்டண்ட்டாக இல்லாமல் ஆக்டிவ் பார்ட்டிசிபண்ட்டாக இருத்தல். ரெண்டாவது, மெமரைசராக இல்லாமல் எக்ஸ்ப்ளோரர் ஃபாலோயர்ஸாக இருக்க வேண்டும். மெமரைசராக இல்லாமல் எக்ஸ்ப்ளோரர் ஃபாலோயர்ஸாக இருக்க வேண்டும். மனப்பாடம் செய்கிறதுனால ஒரு பிரயோஜனங்கள் குறைவு தான். மெமரி பவர் வேண்டுமானால் இன்கேஸ் ஆகலாம் ஒழிய அதை விட அதை சார்ந்து சாதிப்பவரும் சாதித்ததை தொடரும் பக்குவம் அவர்களுக்குள் வந்துவிட்டால் அது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ற ஸ்டைலில் இல்லாமல் சால்வர் அண்டு மீனிங் மேக்கர். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு கட்டுப்பட்டு வேலை செய்வது என்பதை விட அவர்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால்
சால்வர். ஸோ அது என்ன அப்படின்றத, அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதும் தெரிஞ்சவர்களாகவோ அல்லது மீனிங் மேக்கர்ஸ். ஸோ எப்போ இதை அப்ரோச் பண்ண கற்றுக்கிட்டாங்களோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜி மீனிங் மேக்கர்ஸ். ஸோ இந்த 3 படிநிலைகளில் மாணவர்களின் கற்றல் கட்டமைத்து கொடுக்கும்போது கற்றல் என்பது சிறப்பாக அமையும். இதில் கற்பவருக்கு துணை நிற்பவரும் உதவி செய்ய வேண்டும். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.